கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணவாளனை சந்திக்க புறப்பட்டு சென்ற 10 கன்னிகைகளில் புத்தியுள்ள 5 கன்னிகைகளின் தீவட்டிகள் எப்படிப்பட்ட எண்ணெயால் எரிந்து கொண்டிருந்தது என்றும், புத்தியில்லாத 5 கன்னிகைகளின் தீவட்டிகள் எப்படிப்பட்ட எண்ணெயால் எரிந்து கொண்டிருந்தது என்றும், புத்தியில்லாத கன்னிகைகள் ஏன் கடையில் போய் எண்ணெய் வாங்க போனார்கள்? அவர்கள் மறுபடியும் எரிகிற தீவட்டியுடன் வந்தாலும் கூட மணவாளன் ஏன் அவர்களுக்கு கதவை திறக்கவில்லை என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் மணவாளன் என்கிற வார்த்தை நாம் கர்த்தராகிய இயேசுவையும், 10 கன்னிகைகள் என்பது சபையாகிய நம்மையும் குறிக்கும் வார்த்தைகளாகும். அந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டு செல்கிறார்கள். இது இயேசுவின் ரகசிய வருகையை குறிக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் ரகசிய வருகையை எதிர்பார்த்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக ஆவிக்குரிய பிரயாணத்தில் இருக்கிறோம். 10 பேருமே கன்னிகைகளாகத்தான் இருந்தார்கள். யூத திருமண வழக்கத்தின்படி அந்நாட்களில் கன்னிகைகள் தான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் வரவேற்பார்கள். அதேபோல் கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவின் ரகசிய வருகையை எதிர்பார்த்திருக்கிறோமே தவிர புறஜாதியார் அல்ல. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்கள் கன்னித்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும் தகுதி அவர்களிடம் இருந்தது. 10 பேருமே கன்னிகைகள் தான். கன்னியர் அல்லாத மற்றவர்கள் மணவாளனை வரவேற்க போக மாட்டார்கள். அதே போல்தான் இப்போது புறஜாதியார் இயேசுவின் ரகசிய வருகையை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர்கள் வருகையில் போவதற்கு தகுதி உள்ளவர்களும் கிடையாது. கிறிஸ்தவன் என்பதற்கு வெளிப்படையாக சொல்லப்படுகிற அடையாளம் என்ன? ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கு பெற்று ஒழுங்காக சபைக்கு போகிற ஆராதிக்கிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படையாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்கள் மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார் என்கிற உண்மையை தெரிந்தவர்கள் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமே இயேசுவின் ரகசிய வருகையில் பரலோகத்திற்கு போவதற்கு ஆசைதான். ஆனால் 10 கன்னிகைகளில் 5 பேர் மட்டும்தான் புத்தி உள்ளவர்கள். மற்ற 5 பேரும் புத்தி இல்லாத மதியினமானவர்கள். யூதர்களுடைய திருமணத்தை ஒப்பிட்டுத்தான் இந்த உவமையை கர்த்தராகிய இயேசு கூறியிருக்கிறார். புத்தியுள்ளவர்கள் ஒரு கையில் தீவட்டியையும் இன்னொரு கையில் எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஒரு கையில் தீவட்டியும் இன்னொரு கையில் எண்ணெயும் இருப்பதால் அவர்கள் போகும் வழியில் தங்களுடைய சரீர தேவைக்கான உணவையோ தண்ணீரையோ வேறு எதையுமே எடுத்து செல்ல முடியவில்லை. ஏன்னா மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. லேட்டு கூட ஆகலாம், உடனே கூட வரலாம், தெரியாது. அதனால் அவங்க எதையாவது எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அவங்க எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. காரணம், ஒரு கையில் தீவட்டி இன்னொரு கையில் எண்ணெய். அப்போ வேறு எதையுமே எடுக்க முடியாதுல்ல. ஆனால் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தேவைக்காக எதையும் எடுத்து செல்லாமல் தீவட்டி தொடர்ந்து எரிய வேண்டும் என யோசித்து இன்னொரு கையில் எண்ணெயை எடுத்து செல்வதை பார்த்து புத்தியில்லாத கன்னிகைகள் அவர்களை அந்த நேரத்தில் பரியாசம் பண்ணியிருக்கலாம், அற்பமாக நினைத்திருக்கலாம், வாழ தெரியாதவர்கள் என நிந்தித்திருக்கலாம். வழியில் பசித்தால் தாகம் எடுத்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என நினைத்திருக்கலாம். ஆனால் புத்தியுள்ளவர்களுக்கும் இது தெரியும். ஆனாலும் அவர்கள் தங்கள் தேவைகளை விட உலகத்தை விட மணவாளனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னொரு கையில் ஆகாரத்தையோ தண்ணீரையோ தூக்கி சென்றால் எண்ணெய் பாத்திரத்தை தூக்கி செல்ல முடியாதல்லவா? எனவே பசித்தாலும் பரவாயில்லை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே. எனவே மணவாளனை நினைத்து கொண்டே செல்லும்போது அவரை பார்க்க போகிறோம் என்கிற ஆசையில் பசியும் தாகமும் உலக தேவையும் அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே பொருட்டாகவோ தெரியவில்லை. ஆனால் புத்தியில்லாதவர்கள் ஒரு கையில் தீவெட்டியை வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னொரு கையில் எண்ணெயை
அவர்கள் எடுத்து செல்லவில்லை. காரணம், இன்னொரு கையில் எண்ணெயை எடுத்து சென்றால் வேறு எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. எனவே புத்தியில்லாதவர்கள் இன்னொரு கையில் அவர்களுடைய சொந்த தேவைகளுக்கான பொருட்களை, உணவு, தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ், தண்ணீர், இப்படிப்பட்ட எதையாவது எடுத்து சென்றிருப்பார்கள். காரணம், எப்பொழுது வருவாரோ தெரியாது, அதுவரை சரீர தேவைக்கு என்ன செய்வது என யோசித்து எண்ணெயை விட முக்கியமாக அவர்களுடைய சொந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தீவட்டி பார்வைக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எண்ணெய் முடிந்தால் அதை அந்த நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்கிற நிர்விசாரத்தில் தங்கள் சரீரத்துக்கு என்ன செய்வோம் என சிந்தித்தவர்கள், எண்ணெய் இல்லாவிட்டால் மணவாளனையே சந்திக்க முடியாதே என்ற அக்கறை அவர்களுக்கு இல்லவே இல்லை. கிறிஸ்தவர்களிலும் இப்போது பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இப்படி புத்தியில்லாத கன்னிகைகளை போலதான் இருக்கிறார்கள். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இயேசுவின் ரகசிய வருகை எந்த நேரத்திலும் நடந்துவிடும் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். பரலோகத்துக்கு போக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆசைதான். மற்றவர்களுடைய பார்வைக்கு 10 கன்னிகைகளுடைய தீவட்டிகளுமே எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்ப்பதற்கு புத்தியுள்ளவர்கள், புத்தியில்லாதவர்கள் 2 குரூப்பினருடைய தீவட்டிகளுமே ஒரே மாதிரி தான் எரிவதை போல தெரிகிறது. எல்லோருமே ஆலயத்திற்கு போகிறோம், எல்லோருமே முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அதிலும் அநேகர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நகைகளை கூட கலட்டி விட்டோம். எவ்வளவு சாந்தமாக அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் என்று அதி பரிசுத்தவான்களாக காண்பித்துக் கொள்கிறோம். என்னை சாத்தான் சொல்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஃபிங்கர் டிப்பில் எல்லா வசனங்களும் மனப்பாடம். பார்ப்பதற்கு கன்னிகைகள், அதாவது கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி லக்கை நோக்கி ஆவிக்குரிய பயணத்தில் விரைந்து செல்வதைப் போல மற்றவர்கள் பார்வைக்கு தெரிகிறது. தீவட்டி மிக பிரகாசமாக எரிகிறது. ஆனால் இன்னொரு கையில் எண்ணெய் இல்லையே. எண்ணெய்க்கு பதிலாக உலகம் அல்லவா இருக்கிறது. வெளியே எல்லாம் மாறிவிட்டது, ஆனால் உள்ளே இன்னும் எதுவுமே மாறவில்லையே அநேகருக்கு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் நம்முடைய சொந்த உலக காரியங்களுக்காகவே, அதற்காக மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இவைகளில் ஒன்றாகிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா? உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்பட்டு அதற்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து தேவையான முக்கியமான எண்ணெய் இல்லாமல் அல்லவா அநேக கிறிஸ்தவர்கள் இந்நாட்களில் இருக்கிறார்கள். வழியில் புத்தியுள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களும், அதாவது 2 குரூப்பும் சேர்ந்து தான் போகிறாங்க. புத்தியுள்ளவர்கள் எண்ணெயை தவிர வேறு எதையும் எடுத்து செல்லாததால் அவர்களுக்கு சரீர தேவைகள் வந்திருக்கும். அதை பார்த்து புத்தி இல்லாதவர்கள் பரியாசம் பண்ணியிருப்பார்கள். இதனால்தான் நாங்கள் எண்ணெய்க்கு பதிலாக எங்களுடைய ஆகாரத்தை எடுத்து வந்தோம் என்று சொல்லியிருக்கலாம். நிச்சயமாக அவைகளை கொடுத்து உதவி இருக்க மாட்டார்கள். அதே போல்தான் இப்போதும் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து இயேசு இயேசு என்று ஓடுகிற கிறிஸ்தவர்களை பார்த்தால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இப்படியெல்லாம் வாழ முடியாது, நாமும் உலகத்தாரை போல வாழ்வதில் நடப்பதில் என்ன தவறு இருக்கிறது? எப்படி வாழ்ந்தாலும் இயேசுவின் வருகையில் போய்விடலாம் என நினைத்து கொண்டிருக்கிற ஒரு குரூப்பும் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில். எண்ணெய் என்பது அபிஷேகம், விசுவாசம், பரிசுத்தம், இப்படி ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தருக்கு ஏற்றபடி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். தீவெட்டி எந்த எண்ணெயை ஊற்றினாலும் எரியும். மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பெட்ரோல், இப்படி இன்னும் நிறைய பாமாயில் ஊற்றினா கூட எரியும். எதை ஊற்றினாலும் தீவெட்டி எரியும். ஆனால் கர்த்தரை சந்திக்க வேண்டுமானால், மணவாளனை சந்திக்க வேண்டுமானால், அவர் சொல்லி இருக்கிற முறைப்படி தயாரிக்கப்பட்ட எண்ணெயை ஊற்றி மட்டும்தான் தீவெட்டியை எரிய வைக்க வேண்டும். அப்போதுதான் மணவாளன் அங்கீகரிப்பார். மற்ற எண்ணெய்களை ஊற்றி எரிய வைக்கப்படுகிற தீவெட்டியை உடையவர்களை மணவாளன் அங்கீகரிக்க மாட்டார். மணவாளன் சொல்லிய முறைப்படியான எண்ணெயை வேறெங்குமே வாங்க முடியாது. கடைகளில்
அந்த எண்ணெய் கிடைக்காது. மற்றவர்களால் அந்த எண்ணெயை தயாரிக்கவும் கூடாது, தயாரிக்க முடியாது, தயாரிக்கவும் கூடாது என்று வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதாவது தேவாலயத்தில் தூபம் காட்டுவதற்கும் தேவாலய பொன் குத்துவிளக்கு அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கும் நியாயப்பிரமாணத்தில் தேவன் கட்டளையிட்டிருக்கிற முறைப்படி அளவின்படி அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களால் தயாரிக்கப்பட்ட இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக தேங்காய், மண்ணெண்ணெய் எல்லாம் பயன்படுத்த முடியாது. அப்படி தேவன் கட்டளையிடாத மற்ற பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட எண்ணெயை பயன்படுத்தி எரிய வைத்தால் அதை அந்நிய அக்கினி என்று தேவன் கூறுகிறார். அப்படி அந்நிய அக்கினியை எரிய வைப்பவர்களை தேவன் கொன்று போட்டு விடுவார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத, எப்படி பாருங்க, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி அவருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அந்நிய அக்கினியை கொண்டு வந்தவர்களை பட்சிக்கிற அக்கினியாகிய தேவன் அடித்து கொன்று போட்டார். இதேபோல்தான் புத்தியுள்ள கன்னிகைகள் வைத்திருந்த தீவட்டி தேவன் கட்டளையிட்ட எண்ணெயில் எரிந்தது. அந்த எண்ணெய் வழியில் வேறு எங்கும் கிடைக்காது, வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. எனவே எச்சரிக்கையாக புறப்படும் போதே அதிகமாக அந்த எண்ணெயை அவர்கள் எடுத்து சென்றார்கள். அதுதான் பரிசுத்தம், விசுவாசம், அபிஷேகம், ஆவியின் கனிகள், அர்ப்பணிப்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போன்றவை. இப்படிப்பட்ட நற்கிரியைகளால் அவர்களுடைய தீவட்டி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் புத்தியில்லாத கன்னிகைகள் தங்களுடைய தீவட்டிகளை தேவன் கட்டளையிடாத எண்ணெய்களால் எரிய வைத்திருந்தார்கள். அந்த உலக பிரகாரமான எண்ணெய் கடைகளில் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். தேவைப்படும் போது வாங்கி கொள்ளலாம். புத்தியுள்ளவர்கள் கொடுக்காவிட்டால் கூட கடைகளில் வாங்கி கொள்ளலாம் என்கிற ஒரு ஆப்ஷன் அவர்களுக்கு இருந்ததால் தான் அவர்கள் புறப்படும் போதே எண்ணெயை எடுத்து செல்லவில்லை. காரணம், அவர்கள் புறப்படும் போதே அவர்களுடைய தீவட்டியை உலக பிரகாரமான எண்ணெயை ஊற்றித்தான் எரிய வைத்திருந்தார்கள். அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்கள்தான், கன்னிகைகள்தான். ஆனால் அவர்களுடைய தீவட்டியாகிய வாழ்க்கை என்பது அசுத்தம், அருவருப்பு, நிர்விசாரம், ரகசிய பாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் இப்படிப்பட்டவைகளால் எரிந்து கொண்டிருந்தது. மணவாளன் வர தாமதித்த போது 2 குரூப் கன்னிகைகளும் தூங்கினார்கள். ஆனால் புத்தியுள்ளவர்களுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் விழித்திருந்தது. ஆனால் புத்தியில்லாதவர்களுடைய ஆத்துமா தூங்கி செத்து போயிருந்தது. இப்போது மணவாளன் வந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்டபோது ஏற்கனவே புத்தியுள்ளவர்களுடைய ஆத்துமா பரிசுத்தமாக ஆயத்தமாக காத்திருந்தது. அதாவது எண்ணெய் இருந்தது, எரிந்தது. ஆனால் புத்தியில்லாதவர்களுடைய ஆத்துமா தூங்கி உணர்வற்று அணைந்து செத்து போயிருந்தது. அது உயிரடையவில்லை, எரியவில்லை. ஏற்கனவே அவர்கள் உலக பிரகாரமான எண்ணெயை ஊற்றி அந்நிய அக்கினியை தானே கொண்டு வந்தார்கள். எனவே உலக மனிதர்களிடமே அந்த எண்ணெயை வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ரகசிய வருகை நடந்து விட்டது. தேவன் கட்டளையிட்டபடி எரிந்து பிரகாசித்த புத்தியுள்ள கன்னிகைகளாகிய கிறிஸ்தவர்கள் மணவாளனோடு அறையில் பரலோகத்தில் பிரவேசித்தார்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளைகளின்படி எரியாத உலக எண்ணெயால் எரிய வைத்த தீவட்டிகளோடு மறுபடியும் வந்தாலும் கூட கிருபை முடிந்துவிட்டது, வருகை நடந்துவிட்டது. அப்போதும் அவர்களுடைய கையில் அந்நிய அக்கினிதான் இருந்தது. கர்த்தர் கதவை அவர்களுக்கு திறக்கவில்லை, கைவிடப்பட்டார்கள். மனிதர்களுக்கு தெரியாது நாம் எப்படிப்பட்ட எண்ணெயை பயன்படுத்தி எரிந்து கொண்டிருக்கிறோம் என்று. பார்வைக்கு நன்றாக எரிவதைப் போல்தான் தெரியும். ஆனால் நமக்கு தெரியும், இயேசுவுக்கும் தெரியும் எந்த எண்ணெயால் நம்முடைய ஜீவியம் எரிந்து கொண்டிருக்கிறது என்று. எனவே தேவனுடைய வசனங்களின்படி, கட்டளைகளின்படி வாழ்வோம். மனிதர்களுடைய பார்வையில் மட்டுமல்ல, தேவனுடைய பார்வையில் அவர் அங்கீகரிக்கிற எண்ணெயால் நம்முடைய ஜீவியம் எரிந்து பிரகாசித்தால் மட்டுமே கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். கன்னிகையாக, அதாவது கிறிஸ்தவர்களாகிய
கிறிஸ்தவர்களாக இருப்பதால் மட்டும் அல்ல, கர்த்தர் அங்கீகரிக்கிற ஜீவியம் நம்மிடம் இருந்தால் மட்டுமே ரகசிய வருகையில் போக முடியும். ஆமென்.